فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتم. الحمد لله. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா நம்மை இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆக்கி வைத்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நம்மை நல்வழியில் செலுத்துவதற்கு அவன் எல்லா வகையிலையும் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றான். ஒரு மூமின் எப்போதுமே ஏமாளியாக இருக்கக்கூடாது என்று திருக்குர்ஆனும் குறிப்பிடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அதை தெரிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் போர் நடைபெறக்கூடிய அந்த வேளையிலே வத்து லவ் தஃபுலூன அன் அஸ்லிஹதிக்கும், எதிரிகள் உங்களுடைய ஆயுதங்களை விட்டு நீங்கள் கவனமற்று இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்களை அவர்கள் தாக்கிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஹுது ஹிதரக்கும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா போர்க்களத்தில் போய் எதிரிகள் உங்களை தாக்குவதற்கு வழிவகுத்து விடாதீர்கள். எல்லா விஷயத்திலேயுமே ஒரு மூமின் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்பதை இந்த போர்க்களத்தில் அல்லாஹ் தஆலா உணர்த்துகின்றார். போரை பற்றி சொல்லும் பொழுதே யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹுது ஹிதரக்கும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஜாக்கிரதையாக செல்லுங்கள். ஃபன்ஃபிரு சுபாத்தின் அவ் ஜமியா, நீங்க தனித்தனி குழுக்களாகவும் செல்லுங்கள், மொத்தமாகவும் செல்லுங்கள். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கை உணர்வுடன் இருந்து கொள்ளுங்கள், வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் செயல்படுங்கள் என்று மார்க்கம் நமக்கு உணர்த்துகின்றது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான், வலா தசுப்புல்லதீன எதுவுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு வேற தெய்வங்களை வணங்குகின்றார்களே அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அவங்களுடைய தெய்வங்களை ஏன் வருமுன் காக்க சொல்றான்? அப்படி நீங்கள் திட்டினீர்கள் என்றால் அதுவன் பிகைரில், அவன் உண்மையான அல்லாஹ்வை திட்ட ஆரம்பித்து விடுவான், வரம்பு மீறி பேச ஆரம்பித்து விடுவான். அதனால இங்கேயும் நீங்கள் வருமுன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றார். அத போல நீங்கள் யாரிடத்திலாவது வாதிட நேரும் போது உங்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு தகராறு ஏற்பட்டு விட்டால் உங்களோடு வாக்குவாதத்தை, பேச்சை, திட்டை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோரை நீங்கள் திட்ட ஆரம்பித்தீர்கள் என்றால் அவன் பெற்றோரை திட்ட ஆரம்பிப்பான். உங்கள் பெற்றோரை அவன் திட்ட ஆரம்பித்தால் அவன் தான் திட்டினான் என்று நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்களே உங்களுடைய பெற்றோரை திட்டியதற்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள்ல இடம் பெற்றிருக்கின்றது. அப்ப அதனால எல்லா விஷயத்திலையும் ஒரு மூமின் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை பக்குவப்படுத்துகின்றார்கள். எல்லா விஷயத்திலேயுமே பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பள்ளிவாசலுக்குள்ள ஒருவர் ஈட்டிகளை வச்சுக்கிட்டு வர்றார். அந்த ஈட்டி பூரா அப்படியே கூறாக இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க,
அந்த ஈட்டியினுடைய முனையை பிடிச்சிக்கிட்டு வா. ஏன் தெரியுமா? அந்த முனையை நீ அப்படி கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்படி பொத்தாமல், அதை நீ மறைக்காமல் கொண்டு வருகின்ற போது யாருடைய ஒரு முஸ்லிமுடைய உயிரை அது பதம் பார்த்து விடும். அப்போ வருமுன் பாதுகாத்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கேயும் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அத போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்கள யாராவது ஒருவர் கேலிக்கோ உண்மைக்கோ ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, ஈட்டியை எடுத்துக்கொண்டு, உன்னை நான் குத்திடுவேன், தமாசா பண்றேன்னு வச்சுக்கோங்க, உன்னை நான் குத்திடுவேன் என்று நீங்கள் ஒரு கத்தியோ அல்லது துப்பாக்கியோ, இப்போது துப்பாக்கி, ஒரு வாளோ எடுத்துக்கொண்டு நீங்க அப்படி சுட்டி காட்டாதீர்கள். ஏதோ ஒரு வகையில ஷைத்தான் உங்களை அறியாம உங்களுடைய கையில் இருந்து நழுவ செய்து அது ஒரு முஸ்லிமுடைய உயிரை பதம் பார்க்க செய்துவிடும். அதனால நீங்கள் இது போன்று ஒரு முஸ்லிமுடைய உயிரை பறிப்பதற்கு தவறுதலாக அஜாக்கிரதையாக இருந்து அதற்கு நீங்கள் காரணமாக ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்திலையும் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். உலக விஷயத்திலையும் ஒரு முஸ்லிம் ஏமாளியாக இருக்கக்கூடாது, மறு உலக விஷயத்திலையும் ஒரு முஸ்லிம் ஏமாளியாக இருக்கக்கூடாது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இரவு நேரம் ஆகிவிட்டால் உங்களுடைய வீட்டினுடைய கதவை நீங்கள் பூட்டிக் கொள்ளுங்கள். இது இப்படி யாராவது சொல்லணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தர்றான், வீட்டினுடைய கதவை நீங்கள் பூட்டிக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த கட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வெளியே அனுப்பாதீர்கள், வீட்டுக்குள்ள வச்சுக்கங்க. கொஞ்ச நேரம் கழிஞ்ச பிறகு நீங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த நேரத்தில் தான் ஷைத்தான் பரவலாக திரிந்து கொண்டிருக்கின்றான். நமக்கு ஒரு கேள்வி வரும், ஷைத்தான் தான் எப்போதும் பரவலாக தான் இருந்துகிட்டு இருக்கான், அதனாலதான் நம்ம தொலை வரணும்னு நினைச்சா உடனே வர முடியல, ஜமாத்திற்கு லேட்டா ஆகிறோம், அதே போல தொழுது முடிச்ச உடனே சீக்கிரம் வெளியே ஓடுறோம். இது மாதிரி ஷைத்தான் எல்லா இடத்துல இருக்க போய் தானே கெடுத்துக்கிட்டு இருக்கான், அது என்ன மக்ரிப் நேரத்தில் மட்டும் என்று நமக்கு இப்படி ஒரு கேள்வி எழலாம். அந்த நேரத்தில் பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னு ஷைத்தான் என்ற இந்த வார்த்தையெல்லாம் கிருமிகள், ஜந்துக்கள், பாம்புகள், இது மாதிரியான அந்த உயிரினங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷ ஜந்துக்களுக்கும் பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த நேரத்தில் அதெல்லாம் அதனுடைய கூடுகளுக்கு வேகமா திரும்பிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் எங்கேயாவது போய் மாட்டிக்கொண்டு அது போகக்கூடிய இடங்கள்ல வசமாக சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அடுத்து பாருங்க, உங்கள ஒரு ஆளு படுக்கைக்கு செல்லும் போது அந்த படுக்கையில தன்னுடைய ஆடையை வச்சு, அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தது 2 Dress தான், தனியாவெல்லாம் பெரிய அளவுலாம் ட்ரெஸ் ஒன்று இருக்காது. இந்த வேட்டியை வச்சு உதாரணத்திற்கு அந்த படுக்கையில நல்லா உதறிக்கங்க. ஏன்னா அது உள்ளக்க என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. உள்ளக்க ஏதாவது ஒண்ணு இருந்து நீங்க படுத்து அப்புறம் வந்த பிறகு மாட்டிக்கொள்ளாதீர்கள், வருமுன் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையை உதறிக்கங்க. அப்படி உதறிட்டு படுக்க போகும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக வலாத்து ஜம்பிஹு பிக அர்ஃபஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது இபாதக சாலிஹீன். இது நீண்ட துஆ, அதற்கு நான் இப்பொழுது பொருள் சொல்றதுக்கு இறங்கல்ல. இந்த துஆவையும் ஓதிக்கொண்டு நீங்கள் படுங்கள். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய பாத்திரங்களை நீங்கள் மூடி வைத்துக் கொள்ளுங்கள். வருமுன் காப்பம் தான். ஒரு பள்ளி விழுந்துருச்சு, எழுந்திருச்சு போயிருச்சு, அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுவீங்க, அப்புறம் வாந்தி, அப்புறம் பேதி, அப்புறம் ஆஸ்பத்திரியில் அனுமதி, அவ்வளவுதான். தேவையா இது? அதனால நீங்கள் மூடி வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு பாத்திரத்தை, அது பால் பாத்திரமா இருக்கட்டும், சோறு பாத்திரமா இருக்கட்டும், கறி பாத்திரமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரிதான், வருமுன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இரவிலே அதையெல்லாம் மூடி வையுங்கள். உங்களுக்கு ஒரு அந்த பாத்திரத்தை மூடுறதுக்கு ஒரு மூடி கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு செம்புல பால் கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, இதை மூடி கொண்டு வர வேண்டியதானே? அப்படி நீ மூடி கொண்டு வரவில்லை என்றால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு குச்சியை பிஸ்மி சொல்லி நீ அதில் வச்சுக்க, அப்படியாவது நீ அதை நீ மூடிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால
இந்த மூன்று விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் இந்த தெருவில் வரக்கூடிய அந்த பழங்கள்லாம் பாருங்க, கொய்யாப்பழம் வரும், மாம்பழம் வரும், அறுத்து வச்சிருப்பாங்க. அத போல இந்த தர்பூசணி அது வரும். எல்லாமே அது திறந்து கிடக்கக்கூடிய பொருள். அவ்வளவுலையும் ஈ மூச்சுக்கிட்டு நிற்கும். இதை யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அது நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பண்டம்னா ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. வீட்டுல நீங்க என்னதான் பண்டம் பதார்த்தம்லாம் செய்து வச்சாலும் சரிதான், இந்த தெருவில் வரக்கூடிய கொள்ளை வாந்தி பேதி வரவழைக்குமே இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதான் வாங்கி தின்னுட்டு நிப்பானுவோம். பெரிய ஆளுகளும் அப்படிதான். அப்ப இது பூரா திறந்து கிடக்கிறது, அதை மூடி வைக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அதுல நீங்க சாப்பிடும் போது அது உடல் இந்த கிருமிகளுக்கு, அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூடி இருக்கக்கூடிய பாத்திரத்தை ஷைத்தான் திறக்க மாட்டான், கிருமி வராது அப்படிங்கிறாங்க. அவன் அதனால பாத்திரங்களை மூடி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இரவுல நீங்க படுக்கும் போது விளக்கை அணைத்து விடுங்கள் என்று சொல்றாங்க. விளக்கு அணைச்சிருங்கன்னா விடிய வீட்டுலாம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இது அந்த காலத்துல உள்ளது. இந்த காலத்திலையும் அது மாதிரியான ஜாக்கிரதை உணர்வு இருக்க வருமோன்னு காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி அந்த காலத்துல எண்ணெயில தான் திரிய கொளுத்தி வச்சிருப்பாங்க. இரவுல என்ன செய்யணும்னா எலி அங்க அதுக்கு முன்னால நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் தெரியாது. இங்க என்ன நெய் நல்ல டேஸ்டா இருக்கும், அந்த திரி அப்படியே இழுத்துட்டு போயிடும். இழுத்துட்டு போனா அங்கே கிடக்கிற பாயில பத்தும், அங்கே போர்வையில பத்தும், அங்கே கிடக்கக்கூடிய வேட்டியில பத்தும், அப்படியே ஏறி கூரையில பத்தும், ஊடி எரிஞ்சு நாசமா போயிடும். அதான் ரசூலுல்லாஹ் வருமுன் காக்க சொல்றாங்க. இப்படி உலகத்துல எந்த ஒரு தலைவராவது சொல்லியிருக்காங்களான்னு பாத்துக்கங்க. உலகத்துல இது மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை, இது மாதிரியான ஒரு அறிவுரைய எந்த ஒரு தலைவராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ அலைஹா லா தப்தீல லிகல்கில்லாஹ். அல்லாஹ் தஆலா மக்களை இயற்கையினுடைய அமைப்பிலேயே வார்த்து இருக்கின்றான். அவனுடைய படைப்புல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால வருமுன் காக்கக்கூடிய இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருங்க. இது இந்த விளக்குக்கு தான் என்றாலும் இப்போது உள்ள சூழல்ல இப்ப நம்ம ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு சுவிட்ச் ஏதாவது அடிச்சு உடைச்சிருவாங்க. உடைச்சிட்டா அந்த சுவிட்சில மட்டும் வாய் திறந்திருக்கும். நைட்ல நீ கரண்ட்டுக்கு சுவிட்ச் போடுறன்னு சொல்லி தலாவிக்கிட்டு உள்ள ஒட்டியாக்கும். அவ்வளவுதான், காலையில ஜனாசாவை தூக்கிட்டு போக வேண்டியதான். ரொம்ப கவனமா இருக்கணும். வரும் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் போர்டு இருக்குது, ஒரு வயர் ஒண்ணு கீழே விழுந்து கிடக்குதுன்னா நாம அது யாராவது கேடு கெட்டு போனா என்ன என்பது போன்று இருந்துடக்கூடாது. ரொம்ப இது மாதிரியான இந்த விஷயங்கள்ல வருமுன் காப்போங்கிற அடிப்படையில அதை நாம ரொம்ப கவனத்தோடு கையாள வேண்டும். இது மாதிரி எலக்ட்ரிக்கல் பொருள் வெளியில கிடந்தாலும் சரிதான், ஒரு முஸ்லிம் மற்றவர்கள் பாதிக்க கூடாதுங்கிற அடிப்படையில இப்படி உலகத்தில் எல்லா விஷயத்திலையும் மார்க்கம் நீங்கள் வருமுன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு பாதுகாப்பு உணர்வை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகின்றது. அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். இந்த எல்லா விஷயத்திலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவன் ஏமாந்து விடக்கூடாது, ஏமாளியாக இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த உலக விஷயங்கள்ல ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு இருக்க சொல்றாங்க. இப்படி நாம பழகி கொண்டோம் என்றால் இது போன்ற இவனுக்கு பஸ்ல போறதை பார்க்கிறோம். பஸ்ல போகக்கூடிய மக்கள் பெரும்பாலும் கையை இப்படி தொங்க விட்டுருப்பாங்க. காயல்பட்டினத்துல பஸ் அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது கை தொங்கிக்கிட்டு கிடந்ததுல வண்டி வேகமா இழுத்துருக்கிறான். இழுத்ததுல அப்படியே அந்த போஸ்ட் கூட சின்ன ஒரு சாய்வு ஏற்பட்டு கை போச்சு. இது நம்ம பிள்ளைகள் வண்டியில ஏறி உட்கார்ந்தா கவனமா இருக்கணும். ரொம்ப பிள்ளைகளை கூட்டு போகும்போது ஒரு கார்ல ஏறுறோம், அம்பாசிடர், அந்த கார்ல ஏறும் போதும் ஒரு ஜாக்கிரதை உணர்வு நமக்கு தேவை. நாம ஏறிடுவோம், நம்ம பையன் இப்படி கையை வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த அம்பாசிடர் டோர் இழுத்து அடைச்சான்னு வைங்க, அது இந்திய கதவுகள் பூரா என்ன செய்யணும், நாம இங்க பழகிட்டு அங்க போய் வெளிநாட்டுல போய் கதவு டப்புன்னு இழுத்தோம், அந்த அரபி திரும்பி பாக்குறான். ஏன்னா இங்க என்ன இப்படி பழகிட்டோம், நல்ல இழுத்து பிடிச்சு அடிச்சு பழகிட்டோம். இப்படி அந்த அம்பாசிடர் காரை பிடிச்சி நீங்க இழுத்து பிடிச்சு அடைச்சேன்னு வைங்க, அவ்வளவுதான், பிள்ளையுடைய கை போயிடும். இது மாதிரி இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, உலகத்துல எல்லா விஷயத்திலையுமே கவனமா இருக்கணும். அதுலயும் மாணவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க பயணம் செய்யும் போது
படியில பயணம் செய்யறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ளுக்குள்ள இடம் இருக்கு, உள்ள போக மாட்டான். கண்டக்டர் சத்தம் போடுவான், உள்ள போங்க உள்ள போங்க. இவன் வெளியில நின்று வசியத் பண்ணிட்டு இருப்பான், நீங்க உள்ள போங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன எழுதுறான்? படியில் பயணம், நொடியில் மரணம். ஒரு 10 பேர் அந்த பிடியை பிடிச்சி தொங்கிட்டு நிற்கிறான். அது கலந்து விழுந்தா என்ன செய்வீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ ஒரு முஸ்லீம் வருமுன் காப்புங்கிற அடிப்படையில உள்ள போயிருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் மெத்தனமா இருக்காதீங்க. இது போல வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நீங்க கவனமா இருங்க. இத போல மார்க்கம் மார்க்க விஷயத்திலையும் உலக விஷயத்திலும் எப்படி இருக்கிறோமா, இதே போன்று மார்க்க விஷயத்திலையும் நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க, யாரு இது மாதிரி இந்த ஜாக்கிரதை உணர்வோடு இருந்து கொள்கின்றார்களோ, அதாவது அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலாலும் தெளிவா இருக்குது, ஹராமும் தெளிவா இருக்குது. ஒரு சில விஷயங்கள்ல முடிவு எடுக்க முடியாது சாதாரண மக்களால. நல்ல யோசிச்சு பார்த்தா வட்டி மாதிரியும் இருக்கும், நல்ல யோசிச்சு பார்த்தா வியாபாரம் மாதிரியும் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு சந்தேகம் என்று வந்து விடுகின்றதா, நீ அதை விட்டு விடு. மார்க்கம் சொல்லுது, இது மாதிரியான விஷயங்களை நீ விட்டு விட்டால் அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்து விட்டார், தன்னுடைய கௌரவத்தையும் பாதுகாத்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஹாம ஹவுலல் ஹிமா யூஷிகா யகாஃபி. ஒரு ஆடை மேய்ச்சிட்டு போறோம், மேய்ச்சிட்டு போகும்போது அங்க ஒரு அடுத்தவனுடைய தோட்டம் இருக்குது, அவன் வேலி போட்டு வச்சிருக்கிறான். நீ இங்கேயே அந்த ஆட்டை நிறுத்திக்கிறணும், இல்லனா அது அடுத்தவனுடைய வேலியில உள்ள தாவி போயிடும். இத போல ஒரு ஹவுஸ் ஒன்னும் கட்டப்பட்டிருக்குது, அதுல ஒரு விளிம்பு ஒண்ணு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதே போல இங்க மேல சுவர்ல என்ன செய்யிருக்கோம், இந்த பேராப்பட்டு வாழும்பாங்கள அந்த சுவர், அதுல ஏறி நிக்க கூடாது, ஹவுஸ்ல ஏறி நிக்க கூடாது. ஏன்? அதுல நீ ஏறி நின்றா என்றால் அந்த பக்கம் விழுந்துருவ, இந்த பக்கம் விழுந்துருவ. இந்த பக்கம் விழுந்தா பிழைச்சிக்கிருவ, அந்த பக்கம் விழுந்தா குணமாக ஆயிடுவ. அப்ப அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த எல்லை கோட்ல போய் நிக்காதீங்க. சந்தேகம் என்று வந்துவிட்டால் அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வீட்டுல ஒரு பேரிச்சம்பழம், அதை சொல்றாங்க, புகாரிலே வருது. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வாய் வரைக்கும் கொண்டு வர்றாங்களாம். அப்போ அவங்களுக்கு மனசுல ஒரு சந்தேகம், இது ஜக்காத்துல உள்ள பொருளா இருந்தா, ஜக்காத்து பொருள் ரசூலுல்லாஹ்வுக்கு கூட, அதாவது ஜக்காத்து சதக்கா பொருள் இருக்கின்றது, அதை ரசூலுல்லாஹ்வும் அவங்களுடைய குடும்பத்தாரும் சாப்பிடக்கூடாது. அவங்க ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, இது சதக்காவுடைய பொருளாக இருந்தால் ஆபத்துல என்று அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடாம விட்டாங்க. இதுதான் ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைக்குது, இது யாருக்குள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அதை அனுபவிக்கிறது விட்டு போயிட வேண்டியதான். அத போல உக்குபா அப்படிங்கிறவங்க, அவங்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சிருக்கும் போது ஒரு பெண்ணு, கருப்பு இனத்து பெண்ணு, அவங்க அந்த 2 பேர்ட்டையும் சொல்றாங்க, எப்பா உனக்கும் உன் மனைவிக்கும் நான் பால் கொடுத்திருக்கிறேன். அப்படின்னா இஸ்லாத்துல ஒரு தாய் பெற்ற மக்களால் தகப்ப வேற இப்படி இருந்தாலும் சரிதான், அண்ணன் தம்பிய அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. அத போல நான் ஒரு தாயிட்ட பால் குடிச்சிருக்கேன், அதே போல இன்னொரு பெண்ணும் ஒரு தாயிட்ட பால் குடிச்சிருக்குது. 2 பேருமே பால் குடி அப்படிங்கிற அடிப்படையில சகோதரர்களா ஆயிடுவாங்க. இவங்க கல்யாணம் முடிக்கிறது கூடாது. இந்த தகவலை அவங்கள்ட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் ஒன்னும் எனக்கு ஒன்னும் தெரியாத, அப்படிலாம் ஒன்னும் எனக்கு ஒன்னும் நினைவு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்ட்டையும் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க அங்கிருந்து, அவரு மக்காவில் இருக்காரு, அங்கிருந்து புறப்பட்டு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி சொல்றாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது இப்படி பால் கொடுத்தேன்னு சொல்லப்பட்டு போச்சு, நீ சிறந்தது எது? நீ சந்தேகங்கிறத விட்டுட்டு நீ சிறந்த ஒரு அடிப்படையில போயிட வேண்டியதுதான், விட்டுரு. நான் பால் குடி சகோதரிய திருமணம் முடிக்கிறது ஹராமாச்சு,
ஏன் நீ அந்த மாதிரியான வகை ஒரு சந்தேகத்துக்கு நீ இடம் கொடுக்கிற, விலகிற அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அதனால மார்க்க விஷயத்திலேயும் வருமுன் காப்போம் என்ற உணர்வு இருக்க வேண்டும், உலக விஷயத்திலேயும் வருமுன் காப்போம் என்ற உணர்வு இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில நாம இந்த உலகத்துல வாழ்க்கையை அமைத்து விட்டால் இம்மை மறுமையிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சிடும். இன்று அது போல கொடுக்கல் வாங்கல் இஸ்லாமிய மார்க்கம் அதுலயும் வருமுன் காப்போம்ங்கிற அடிப்படையில் நீங்க செயல்படுங்க. நீ உன் பாட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் நீ தூக்கி கொடுக்குற, கடனா கொடுக்குற, அல்லது வியாபாரத்தில் கொடுக்குற, எதுவா இருந்தாலும் எழுத்துல வச்சுக்க. மார்க்கம் சொல்லுது, வலா தஸ்அமு அன் தக்துபூஹு சகீரன் அவ் கபீரன். சின்னதாக இருந்தாலும் சரிதான், பெரிதாக இருந்தாலும் சரிதான், எழுத்து அடிப்படையில் வச்சுக்க. ஏன், நீ யார்கிட்ட கொடுத்தியோ அவன் இறந்து போயிடலாம், அல்லது ஏமாத்திட்டு போயிடலாம், ஏதாவது ஒன்று நிகழலாம். அப்ப இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் நீ ஒரு ஏமாளியாக இருக்கக்கூடாது. எல்லா வகையிலையும் நீ ஜாக்கிரதை உணர்வோடு வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் நீ செயல்பட்டுக்கொள். இப்படிப்பட்ட ஒரு உணர்வை மார்க்கம் நமக்கு ஊட்டுகின்றது. இந்த கொடுக்கல் வாங்கல்ல நாம கவனமாக இருக்கணும். சூரத் பக்ராவில் எல்லாருமே கடைசி அந்த வசனத்தை எடுத்து பார்த்துக்கங்க. கடைசி வசனம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதுதான். நீ யார்ட்டையாவது காசு கொடுக்குறியா, இந்த ஏஜென்ட் எல்லாம் போய் கொடுப்போம், நீ எல்லாம் எழுதிலாம் கொடுக்க முடியாது. நான் ஒரு ஆள்கிட்ட வெளியே அரபு நாட்டுக்கு போறதுக்கு ஒரு 2-3 பேர்கிட்ட வாங்கினேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா நல்ல நான் ஸ்டாம்ப்லாம் ஒட்டி எழுதி கொடுத்துட்டு கடைசியில் நான் திரும்ப கொடுத்துட்டேன். நான் கொடுத்தேன பெரிய அளவில் 15,000 ரூபாய் கொடுத்தான், அவன் ஆட்டையை போட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அவன் ஏஜென்ட் எல்லாம் நீங்க பேச முடியுமா, நான் எழுதி தான் தருவேன்னா போடான்றோம். அப்படி அந்த மாதிரி சந்தேகம் வருதா, தவிர்த்துட்டு போங்க. எதுக்கு நீங்க அவங்கள்ட்ட போய் மாட்டணும், ஏன் இந்த சிக்கல்ல போய் விழணும்? அவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கொஞ்சமா இருந்தாலும் சரிதான், பெரிய அளவுல இருந்தாலும் சரிதான், எழுதி வச்சுக்க. ஒரு கால் அவன் இறந்து போயிட்டா உன்னுடைய சந்ததிகள் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம், அல்லது உன்னுடைய குடும்பத்திலேயே நீ யாருக்கும் கொடுத்திருந்தா அவங்க பின்னால் நீ எழுதி வச்சுக்கிறது பார்த்து அவங்கள்ட்ட அவன் வாங்கிக்கலாம். இது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. அவை நீங்க உலக விஷயங்கள்லையும் சரி, மார்க்க விஷயங்கள்லையும் சரி, எந்த ஒரு கட்டத்திலையும் நாம யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது. அப்படி ஏமாறாத அளவிற்கு ஒரு வருமுன் காப்போங்கிற அடிப்படையில மார்க்க நமக்கு இந்த மாதிரியான இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி, நீ ஒழுங்கா இருந்துக்க, நீ ஏமாந்துராத. அப்படி ஏமாந்து போயிட்டேன்னு வைங்க, அதனால மனசையும் விட்டுறக்கூடாது. பெரிய அளவில் என்ன செய்தோம், ஒரு பிசினஸ்ல முதலீடு செய்யறோம், திடீர்னு அது நஷ்டமா போயிருச்சு. நஷ்டமா போன உடனே அது பிற மதத்தில் உள்ளவங்கன்னா தூக்குல தொங்கிடுவாங்க, அல்லது நெஞ்சு வலி வந்துடும். முஸ்லிமாக இருந்தால் அல்லாஹ் வைதான் அசாபத்துக்கும் முசீபா, அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் நாம இறைவனுக்கு தான் சொந்தம், அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்கள், நாமே அழிஞ்சு போயிருவோம் போது இந்த பொருளாதாரம் ஏமாத்திரம். அல்லாஹ் விதியை பற்றி சொல்லும் போது அழகான ஒரு வார்த்தையை சொல்றான், லிகைலா தஸவு அலாமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு எது தப்பி போய் விட்டதோ, நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க 2 கோடி ரூபாய் வருதுன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஏமாந்துட்டிய. இந்த விதி தான் அல்லாஹ் அப்படி எழுதி இருக்கிறான், ஏமாறணும் சொல்லி. இறைவனுடைய நாட்டம். மனசை நீ ஆறுதல் படுத்திக்க. உங்களுக்கு என்ன வந்திருக்குதோ, நமக்கு பெரிய கார் கிடைச்சிருச்சு, நமக்கு பெரிய வீடு கிடைச்சிருச்சு, நமக்கு அந்த எஸ்டேட் இருக்கு, இந்த எஸ்டேட் இருக்குது, இது மாதிரியான பொருளாதாரம் கிடைச்சிருக்கும் போது மட்டற்ற மகிழ்ச்சிக்கு நீ போயிடாத. எந்த சமயத்தில் நான் உருவிடுவேன் அப்படிங்கிறான். இதுக்கு தான் விதி. அப்ப இது அல்லாஹ்வுடைய விதியினுடைய அடிப்படையில் தான் உனக்கு கிடைச்சிருக்குது என்ற அடிப்படையில் நீ இந்த விஷயம் இது மாதிரி ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டோம் என்றால் இறைவன் அதுல நமக்கு ஒரு திருப்தியை தருவான். அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதுதான். அடுத்து நான் முதல்ல சொன்னேன், அதாவது 2க்கு மத்தியில சந்தேகத்துக்குரிய விஷயம் இருக்குது, அதை தவிர்த்துக்கங்க. சந்தேகத்துக்குரிய விஷயத்தையே தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லும் போது தெளிவாக தௌஹீத் ஜமாத்துல உள்ள ஆட்களை ஒத்திக்கு ஊட்ட விடுறான், ஒத்திக்கு போய் உட்கார்றான்.
இன்னங்க ஒரு நம்மளை பார்த்து தான் பலர் தௌஹீதுக்கு வரணும். நீ ஒத்திக்கு ஒரு வீட்டுல போய் உட்கார்றேன்னு அப்படின்னு சொன்னா அது பகிரங்கமான ஒரு வட்டி. இது மாதிரியான ஒரு வட்டியில இப்ப நம்ம ஜமாத்துல உள்ள ஆளுங்களுக்கு நம்ம வீடு தேடிட்டு தான் இருக்கிறோம். கல்லூரியில பணிபுரிகிறாங்கள அவங்களுக்காக வேண்டி நல்ல வீடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒத்தி என்று வருகின்ற பொழுது அந்த ஒத்திக்கு நாம சம்மதிக்கிறது கிடையாது. ஏன்? ஒத்தி என்பது கடுமையான ஒரு வட்டி. அல்லாஹ் தஆலா ஒமன் ஆத, யார் அதன் பக்கம் திரும்புகின்றாரோ ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று வட்டியை பற்றி சொல்லும்போது நிரந்தர நரகம் சொல்றான். அந்த ஒத்திக்கு போய் இருக்கிறதும் கூடாது, ஒத்திக்கு விடுறதும் கூடாது. எப்படி ஒரு தௌஹீத்வாதியால அது முடியுது? அவன் எப்படி தௌஹீத்வாதியா இருக்க முடியும்? தௌஹீதுக்கு ஏன் வந்தோம்? பெரும்பாவங்கள் என்று நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய பாவங்கள்ல ஒன்னும் ஷிர்க்கு, ஒரு கொலை செய்யறது, அதற்கடுத்து இது போன்று வட்டி, இதுவெல்லாம் தற்கொலை, இதெல்லாம் நிரந்தர நரகம் என்று வருகின்ற போது எப்படி ஒரு தௌஹீத்வாதி செய்ய முடியும்? அப்ப இவர்கள் சும்மா ஒரு ஸ்டைல் தௌஹீத், பள்ளிவாசலுக்கு வந்தா தொப்பி இல்லாம தொழுதுக்கு வரலாம், அது மாதிரியான ஒரு தௌஹீத். இது இந்த மாதிரியான அடிப்படையெல்லாம் இல்லாம இது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. அதையே ரசூலுல்லாஹ் விடணும் என்று சொல்லும் போது இது போன்ற விவகாரங்கள்ல யாரும் மாட்டாம நம்முடைய அந்த சமயத்தில் இறந்தா என்ன செய்யும்? நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படணும்ல. அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை உலகத்திலேயும் உலக விஷயத்திலேயும் மறு உலக விஷயத்திலேயும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.